ஆதாயமாக நூலின் மேல் ஏறி நந்தவனம் இறங்கி விட்டோம். இப்பொழுது மலர்களை எடுக்க வேண்டும். வாருங்கள் தங்கள் போகலாம். அகிலோடு மல்லிகை முல்லை இப்படி சொல்லக்கூடிய மலர்களை எடுத்துவிட்டு நீ ஒரு மலரை எடுத்தாங்க. மந்தார குணமான பரிசதா மந்தார குணமான பரிசதா நீ ஒரு மலரை பற்றி பாடு மக்கள். மந்தாரை குணமான மலர்களை
அனைத்து பாடலை பாடிவிட்டேன். நீ ஒரு பாடலை பாடு. பருவம் மாறிக்கொள்ளுமோ மனமதாவி திகழே ஒரு மலர்களை பறித்து மாலையை கட்டிவிட்டேன். நீ ஒரு பாடலை பாடும் தங்கா. சபதி வாசன விசோ ஜபாதி மஞ்சளடி சபதி வாசன விசோ ஜபாதி மஞ்சளடி சபதி வாசன விசோ ஜபாதி மஞ்சளடி சமங்கி வாசன விசோ ஜபாதி மஞ்சளடி மலர்களை எடுத்திடுவோம் என் தமக்கைகளா மலர்களை எடுத்திடுவோம் மலர்களை எடுத்திடுவோம் என் தமக்கைகளா மலர்களை எடுத்திடுவோம் மலர்களை எடுத்திடுவோம் சிவன் பூஜை செய்திடுவோம் மலர்களை எடுத்திடுவோம் சிவன் பூஜை செய்திடுவோம் மலர் எடுத்து ஒரு பாடலை பாடிவிட்டு நீ ஒரு மலர் எடுப்போம் பாப்போம். அப்படியே மலர் எடுப்பார் அருகலை அக்கமாறு அத்தி மலர் எடுப்போம் பாருங்கடி அக்கமாரே மலர் எடுப்பார் அருகலை அக்கமாறு அத்தி மலர் எடுப்போம் பாருங்கடி அக்கமாரே அத்தி மலர் எடுப்போம் மாலையாக கொத்திடுவோம் அத்தி மலர் எடுப்போம் மாலையாக கொத்திடுவோம் சிவன் பூஜை செய்திடுவோம் ஆலையாக போட்டு இவர் பூஜை செய்திடுவார். வாருங்கள் அக்கா மகனே. ஆனால் கேளும் தங்கைமார்களே நாம என்ன நந்தவனத்தில் இறங்கி மலர்களை எடுத்து விட்டோம். இப்பொழுது நம்ம என்ன மஞ்சள் உரைத்து குளத்தில் குளித்து நீராட வேண்டும். வாருங்கள் தங்கை போகலாம். மஞ்சள் பாபல மஞ்சள்
பச்சை மஞ்சள் பவள மஞ்சள் பச்சை மஞ்சள் பவள மஞ்சள் என்று சொல்லக்கூடிய மஞ்சளை எடுத்து உரைத்து விட்டு நீ ஒரு மஞ்சளை உரையும் தங்கா உரைத்து முகமலரை பூசிவிட்டேன் உரைத்து முகமலரை பூசிவிட்டேன் மஞ்சளை உரைத்து நீ ஒரு மஞ்சளை உரைத்து பூச வேண்டும் தங்கை மாறி பத்து மஞ்சள் குழகு மஞ்சள் கோவையாக பூசு மஞ்சள் 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 அப்படியே ஆகட்டும் அக்கா சல்லனே வாசல் விசோம் சபாது மஞ்சளோடி 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 எடுத்து உரைத்திடுவோம் அப்படியே கையேலா எடுத்து உரைத்திடுவோம் எடுத்து உரைத்திடுவோம் என் சமைக்கைகளா நீ ஒரு பாடலை சாந்து வாசன வீசோ ஜவாது மஞ்சளோடி 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 எட்டுகளில் உரைத்திடுவோம் எட்டு அவசைகளா எட்டுமே உரைத்திடுவோம் எட்டுமே உரைத்திடுவோம் மஞ்சளை எடுத்து அரைத்து முகவலர பூசிவிட்டோம் நீ ஒரு மஞ்சள் எடுத்து பாடலை பாடுவா அப்படியே சில மக்கள் மல்லிகா வாசனை வீசும் இந்த மங்கையில் பூசு மஞ்சள் மல்லிகா வாசனை வீசும் இந்த மங்கையில் பூசு மஞ்சள் மல்லிகா வாசனை வீசும் மங்கையில் பூசு மஞ்சள் எத்துமே உரத்தி
வீசக்கூடிய மல்லிகை வாசனை வீசக்கூடிய ஒரு மஞ்சளை உரைத்து ஒரு பாடலை பாடவிட்டேன். நீ ஒரு பாடலை பாடும் தங்கா. சமிங்கி வாசனை வீசும் ஜமாதி மஞ்சளடி சமங்கி வாசனதா ஜவாது மங்களோடி சமிங்கி வாசனை வீசும் ஜமாதி மஞ்சளடி சமங்கி வாசனதா ஜவாது மங்களோடி எடுத்துமே உரைத்திடுவோம் என் சமிங்கிகளா எடுத்துமே உரைத்திடுவோம் எடுத்துமே உரைத்திடுவோம் என் தமிழர்களா எடுத்துமே உரைத்திடுவோம் எடுத்துமே உரைத்திடுவோம் என் சமிங்கிகளா எடுத்துமே உரைத்திடுவோம் எடுத்துமே உரைத்திடுவோம் என் தமிழர்களா எடுத்துமே உரைத்திடுவோம் எடுத்துமே உரைத்திடுவோம் முகமலர பூத்திடுவோம் எடுத்துமே உரைத்திடுவோம் முகமலரை பூசிடுவோம் எடுத்துமே உரைத்திடுவோம் முகமலர பூத்திடுவோம் எடுத்துமே உரைத்திடுவோம் முகமலரை பூசிடுவோம் அநாட்கள் மக்கள் மகளே தமிழ் மகளே சம்மிங்கி வாசனை வீசக்கூடிய மஞ்சளை எடுத்து உரைத்து விட்டு நீ ஒரு மஞ்சளை உரைப்பா நீ ஒரு மஞ்சளை உரைப்பா பரிமள வாசனை வீசும் பச்சை நிறமான மஞ்சள் பரிமள வாசனை வீசும் மஞ்சள் பரிமள வாசனை வீசும் பச்சை நிறமான மஞ்சள் பரிமள வாசனை வீசும் பரிமள வாசனை வீசக்கூடிய மஞ்சள் எடுத்து உரைத்து முகத்தில பூச்சி விளையாடிவிட்டோம். பாருங்கள். ஆனால் கேளும் தங்கமார்களே, நாமம் என்ன? அனைவரும் கூடி பச்சை மஞ்சள் கோட மஞ்சள் என்று சொல்லக்கூடிய 9 வகை மஞ்சள் எடுத்து உரைத்து விட்டோம். எடுத்து உரைத்து முகமலர பூசி விட்டோம். இப்பொழுது குளத்தில் குளித்து சிவன் பூஜை செய்ய வேண்டும். குளத்தில் குளித்து நீராடி நாம் என்ன வெளியே நாம் என்ன சென்று அவரது ஆடைகளை உடுத்திக் கொண்டு சிவன் பூஜை செய்ய போகலாம். ஆனால் இப்பொழுது அவரது ஆடைகளை உடுத்தி வைத்துவிட்டு நாம் என்ன இலங்கை குளத்தரையில் குளித்து நீராடுவோம். பாருங்கள் தங்கள் பார்க்கிறோம். குலத்தனிலே ஆறு பேர் சேலையும் ஒருபுறமாக வைப்போம். குளித்தில் குளிப்போம். தங்கையானவள்
மயங்கிக் கொண்டு கண்ணீர் வைக்கப் போகின்றது. நாம் என்ன 6 பேரும் ஒன்றாக வைப்போம். கும்பலா மந்தேரை ஆடுகிற மங்கையால கழுத்தி வச்சு முத்தா ஜெகனா நீங்க 6 பேரும் சேலை கும்பலாக குடிச்சிருக்கீங்களா? என்னோட சேலை கண்ணு வச்சுக்கிட்டு குளத்திலே குளிச்சு நீர் ஆடி फोटो माला फोटो போட்டோ வீடியோ போயிட்டே அப்புறம் ஏய் 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 குடி ஏய் குடி ஏய் ரெண்டு பேர் அங்க ரெண்டு பேர் ஏய் ஐயுடு ஏய் ஐயுடு கீழ ஐயுடு ஐயுடு கீழ வராங்க ஐயுடு ஏய் இது வந்து அதெல்லாம் நம்மளுக்கு தான் அங்க போகுது அதுல போயிடுது
வழி விடுங்க வழி விடுங்க. முன்னாடி போடா முன்னாடி போடா அப்படியே பின்னாடி ஐயா நீ தானே பரம கடவுள் கட்டி வந்தது. ஆமா ஆமா இதை வாத்தியாரா? அவங்க அப்பா வாத்தியாரு இவரு அப்பாவா? கூட இருந்து கத்துக்கணும். கதை கேட்டதான் உனக்கு புரியும். ஐயோ நாங்கள் என்ன செய்வோம்? ஐயோ நாங்கள் என்ன செய்வோம்? ஆவாதவரே சுவாமி, ஐயோ நாங்கள் என்ன செய்வோம்? நாங்களும் என்ன கைலங்கரைக்கு சென்று குளக்கரைக்கு சென்று மலர் பறித்து குளத்தில் மஞ்சள் உரைத்து குளத்தில் குளித்து நீராடி விட்டு சிவன் பூஜை செய்வதற்காக சென்றோம். அப்பொழுது நீராடுவதற்கு முன்பாக நாங்கள் 6 பேரும் சேலையை கும்பலாக வைத்துள்ளோம். என் தங்கையாகிய இளைய கண்ணி மற்றும் சேலையை தன்னந்தனியாக வைத்துள்ளது. ஆனால் அப்படி இருக்க தங்கையானது குளக்கரையில் நின்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றது.
மாறி 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 வரும் சாமி தான் காளி மாறி இல்லடா கோயில்ல இருந்து வந்தா மாறி ஒன்று புள்ள எடுத்துவாங்க தெரியல அப்படி போ ஐயோ குளிக்க போனோம். நீங்கள் 6 பேர் சேலையே கும்பலாக வச்சு விட்டு என் மந்தையை ஆணையே கண்ணு நனியாக வச்சிருச்சு குளத்துல நீர் ஆடி விட்டு வந்து ஏறி வந்து பார்த்தால் என்னோட சேலையை காணுமே. இதுக்கு நான் என்ன செய்ய போறது அக்கா மறக்கலாம்.
விட்டானே இந்த திருவ தேவன் அளவில்லா தொழிலாளியை தெரியவில்லை. யார் எடுத்து சென்றால் தெரியவில்லை. இந்த தாசி போல் என்னை விட்டு காசி போல் என்னை விட்டு அந்த படுப்பாவி அந்த குளத்தில் என்னை தவிக்க விட்டு விட்டு 5 குழம்பு வச்சு விட்டான். அழுவாத சொல்லு சங்கா. உங்களோட கையில கறிக்கு நான் எப்படி சென்று வருவேன் அக்கமார்களா? அழுவாத சொல்லு தங்கா. சொல்லிவிடுங்கள். நான் வரப்படாது. இந்த கங்கத்தாரை விட்டு எனக்கு அபிமானமா எனக்கு இது வெக்கமா இருக்குது. உங்களுடைய கையில கறிக்க நான் சென்று வரமாட்டேன் நிர்மாணத்தோடு அந்த ஈசனை கண்டு நீங்கள் அங்க நடந்த செய்திய சொல்லிடுங்கள். நான் இந்த கெங்களைய அமர்ந்து நான் சென்று வருகிறேன்.
ஆனால் கேளும் சுவாமி, நாங்களோ வெண்ண கைலங்கரைக்கு சென்று குளக்கரையில் குளித்து நீராடும் பொழுது நாங்க 6 பேர் சேலையும் ஒன்றாக வைத்தோம். தங்கையாகப்பட்ட மாலையிலை கனி மற்றும் சேலையை மாலையிலை கன்னியானவள் தன்னந்தனியாக சேலையை வைத்துவிட்டு நீராடினோம். குளக்கரையை நீராடி விட்டு ஏறி வரும் பார்க்கின்ற வேளையே மாலையிலை கனி சேலையை மட்டும் காணவில்லை. அவர் அங்கே குளக்கரையில் நின்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாள். எங்களோடு கைலங்கரைக்கு வரமாட்டார் என்று சொல்லி குளக்கரையிலே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாள் தங்கையானவள். ஒரு பெண்ணானவள் இளைய கண்ணி எங்கே அவங்க விட்டாலாம் உனக்கு அனுமதி ஆகாது என்று காவலா வந்து அதற்கு என்ன பலன் எனக்கு தந்தையா ஒட்டியாலை மட்டும் தனியாக இருந்தவர் அழகா விசித்திரமா இருந்தது. அந்த சேலை நான் தான் எடுத்து விட்டேன். ஆணுவம் கொண்டு தம்முடைய அவனுக்கு சாபம் எடுத்து அவமானப்படுத்தி கங்கையை அமர செய்து விட்டாய். இதோ இருக்கக்கூடிய கவிழ்வு மரத்தில் ஏறி நீ அப்படியே சாக வேணும். சாபம் கொடுத்து விட்டேன். போய்வா. தாயிடத்திலே வரம் பெற்று ஏற போகின்றான். அதன் பிறகு மாரியானவள் அண்ணவனுக்கு துணையாக வர வேண்டும் என்று இருக்கின்றது. அதனால் மாறி தற்பார் கடைக்கு